அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். குற்றக் கும்பல்கள் இந்தியாவுக்கு தப்பி செல்வது அதிகரிப்பு. யாழ் கரையோரங்களில் மிக தீவிர கண்காணிப்பு. புலிகள் அமைப்பு மீண்டும் தலை தூக்க முயற்சிக்கின்றதா? தாவூத் இப்ராஹிம் குழுவுடன் தொடர்பா? நாட்டில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட 200க்கும் மேல் குற்றவாளிகள் வெளிநாடுகளில் தலைமறைவு. இன்டர்போல் மூலம் 23 பேருக்கு வலைவீச்சு. கடந்த 10 மாதங்களில் $899 கோடி நாட்டுக்கு வருகை. 300 கிலோ ஹெரோயின் ஐஸ் பிடிப்பட்டது. மாலத்தீவுக்கு பறந்த இலங்கை போலீஸ் குழு. சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். யாழ் கரையோரங்களில் மிக தீவிர கண்காணிப்பு. தென்பகுதி கொலையாளிகள், குற்ற கும்பல்கள், பாதாள உலக குழுக்களின் யாழ்ப்பாண வருகை தொடர்கிறது. கொழும்பு கொட்டாஞ்சேரியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் வைத்து தென்னிலங்கையைச் சேர்ந்த 3 பேர் காருடன் கைது செய்யப்பட்ட நிலையில் கொழும்பில் இடம்பெறும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் யாழ்ப்பாணம் ஊடாக இந்தியாவுக்கு தப்பி செல்வதும் யாழ்ப்பாணத்தில் மறைந்திருப்பதும் அதிகரித்துள்ள நிலையில் யாழ்ப்பாண கரையோர பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்புகளை பாதுகாப்பு தரப்பினர் அதிகரித்துள்ளனர். கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் வெள்ளிக்கிழமை இரவு வீதியில் நடந்து சென்றவர் மீது பின்னால் நடந்து வந்த நபர் ஒருவர் மிக அருகில் சென்று துப்பாக்கிச் சூட்டினை நடத்திவிட்டு பின்னர் கார் ஒன்றில் ஏறி துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக்கி விழுந்தவர் மீது காரினை ஏற்றி தப்பிச் சென்றிருந்தார். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் அப்பகுதியில் பொறுத்திருந்த கண்காணிப்பு கமராக்களில் பதிவாகியிருந்தன. இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய காரினை கொழும்பு பஞ்சகாவத்தையில் கைவிட்டுவிட்டு பிரித்தொரு காரில் சந்தேக நபர்கள் யாழ் நோக்கி பயணித்துள்ளார்கள். புலிகள் அமைப்பு மீண்டும் தலை தூக்க முயற்சிக்கின்றதா? தாவூத் இப்ராஹிம் குழுவுடன் தொடர்பா? பிரபல சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரரும் இந்தியாவில் நீண்டகாலமாக தேடப்பட்டு வருவதுமான தாவூத் இப்ராஹிமின் சிண்டிகேட் தென்னிந்தியா வழியாக போதைப் பொருட்களை கொண்டு செல்வதற்காக தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளுடன் இணைந்து செயல்படுவதாக நம்பப்படுவதாக இந்திய புலனாய்வு அமைப்புகள் வெளிப்படுத்திய சமீபத்திய தகவல்களின்படி இந்திய ஊடகங்கள் பரபரப்பு தகவலை வெளியாக்கியுள்ளன. 200க்கும் மேல் குற்றவாளிகள் வெளிநாடுகளில் தலைமறைவு. இலங்கைக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட 200 பேர் வெளிநாடுகளில் தங்கியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். இரு செய்தி சேவைக்கு வழங்கப்பட்ட விசேட செவியிலே அவர் இதனை தெரிவித்தார். வெளிநாடுகளில் தங்கியுள்ள சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டவர்கள் 80 பேர் பாரிய குற்ற செயல்களில் ஈடுபட்ட திட்டமிட்ட குற்றக்குழுக்களை சேர்ந்தவர்கள் எனவும் அமைச்சர் கூறினார். அதிகமாக தேவைப்படுவோர் பட்டியலில் உள்ளவர்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இன்டர்போல் மூலம் 23 பேருக்கு வலைவீச்சு. இலங்கையிலிருந்து தப்பிச் சென்று வெளிநாடுகளிலிருந்து கொண்டு போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வரும் 23 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கு சர்வதேச போலீசாரின் உதவியை போலீஸ் போதைப்பொருள் பணியகம் கோரியுள்ளது. கடந்த 10 மாதங்களில் $899 கோடி நாட்டுக்கு வருகை. வெளிநாடுகளில் பணிபுரியும் இளைஞரிடமிருந்தும் சுற்றுலா பயணிகளின் வருகை மூலமும் இந்த வருடத்தின் முதல் 10 மாதங்களில் நாட்டுக்கு $899 கோடி வந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி 2025 அக்டோபரில் இலங்கைக்கு $712 மில்லியன் வெளிநாட்டு பணவனுப்பில் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
மாலைத்தீவுக்கு பறந்த இலங்கை போலீஸ் குழு 300 கிலோ ஹெரோயின் மற்றும் ஐஸ் ரக போதைப்பொருளை ஏற்றிச் சென்ற நெடுநாள் மீன்பிடி படகொண்டு 6 இலங்கையர்களுடன் மாலைத்தீவு கரையோர காவல் படையினால் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் மாலைத்தீவு பாதுகாப்பு பிரிவினால் பொறுப்பேற்கப்பட்ட போதைப்பொருள் கடத்திய மீன்பிடி படகு மற்றும் அதன் மீனவர்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள இலங்கை பாதுகாப்பு பிரிவின் விசேட குழு ஒன்று மாலைத்தீவுக்கு புறப்பட்டு சென்றுள்ளது. இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் ஒரு பிரதான செய்தியின் ஊடாக உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.